செய்தியை பார்த்து வருகிறோம். மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிய கோரி மதுரையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, அதாவது மதுரை ஆதீனம் சென்னை சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது உளுந்தூர்பேட்டை அருகே அவர் காரை யாரோ திட்டமிட்டு மோதி விட்டதாகவும் இதனால் தன் உயிருக்கு தன்னை கொல்ல செய்ய நடந்ததாகவும் அவரே அந்த மாநாட்டில், சென்னையில் நடந்த மாநாட்டில் பேசினார். இது தொடர்பாக போலீசார் ஆய்வு மேற்கொண்டதில் அந்த உளுந்தூர்பேட்டை சிக்னலில் ஆதீனத்தின் கார் தான் வேகமாக சென்றது. இதனால் இது அவருடைய வாகன ஓட்டுநரின் கவனக்குறைவே இதற்கு காரணம் என்று தெளிவாகி காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த சூழலில் மதுரையில் மாநகர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பில் இதுபோன்று தவறான தகவல்களை கூறி மத மோதல்களை உருவாக்க நேரடியாக பேசி வரும் மதுரை ஆதீனம் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை பெற்றுக்கொண்ட மாநகர் காவல்துறை சார்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.